friends, welcome to Ramy's Arusuvai kitchen. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான வறுத்து அரைச்ச சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். என்னோட சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வாங்க இதை எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 6-7 பல் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, ஜீரகம், சோம்பு, வரமிளகா, தக்காளி இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இதை கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு பொன்னிறம் ஆனால் போதும். தேங்காய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் சேர்க்காம இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இது நல்லா வறுத்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம சிக்கன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் சேர்த்து தாளிச்சுக்கலாம். ஒரு துண்டு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு 3 கிராம்பு, அப்புறம் ஒரு பிரியாணி இலை, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்ச நேரம் வதக்கின பிறகு ஒரே ஒரு ஆனியன், ஒரு சின்ன பெரிய வெங்காயம் இருந்ததுன்னா அதை நல்லா பொரியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ஆனியன் கொஞ்சம் பொன்னிறம் ஆன பிறகு தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசியணும். நம்ம ஏற்கனவே வதக்கிறதுக்கு ஒரு தக்காளி சேர்த்துருக்கோம். ஸோ 2 தக்காளி சேர்த்துக்கிட்டா போதும். ரொம்ப தக்காளி தேவையில்லை. தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கின பிறகு தக்காளி நல்லா மசிந்த பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் அதை சேர்த்துட்டு நல்லா குழம்பு மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். வதங்கிய பிறகு நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் ஏற்கனவே நான் மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த சிக்கனையும் சேர்த்துட்டு சிக்கனில் நல்லா உப்பு காரம் இறங்குற அளவுக்கு ஒரு 10 நிமிஷமாவது தண்ணியெல்லாம் ஊற்றாமல் நீங்கள் வதக்கி எடுத்திங்கன்னா ரொம்பவே ருசியாக தான் இருக்கும். அதனால் நான் கொஞ்ச நேரம் மூடி போட்டு சிக்கன் நல்லா உப்பு காரம் இறங்குற வரைக்கும் வதக்கின பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. மசாலா பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு தடவை கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் சிக்கன் நல்லா வெந்து வர்றதுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா சிக்கன் சூப்பராக வெந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சோண்டு தலை சேர்த்து இறக்கி வச்சிடலாம். கொத்தமல்லி தலை சேர்த்து நல்லா கிளறிங்கன்னா ஒரு கமன்னு சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். இது தோசை, இட்லி, சாதம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய சிக்கன் வெரைட்டிஸ், நான்வெஜ் வெரைட்டிஸ், கருவாடு வெரைட்டிஸ் எல்லாம் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.